வணக்கம். இன்றைக்கு ஒரு கதையின் மூலமாக நாம் தியானத்தை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். ஒரு இளம் மாணவன் ஒருவன் புத்தரிடம் வந்து கேட்டான், குருவே, தியானம் செய்வதால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று. புத்தர் புன்னகைத்தபடியே கூறினார், எனக்கு எதுவும் கிடைப்பதில்லை என்று. மாணவன் ஆச்சரியத்துடன் மீண்டும் கேட்டான், அப்படி என்றால் ஏன் தியானம் செய்கிறீர்கள் என்று. புத்தர் அமைதியாக பதிலளித்தார், நான் இழப்பதற்காக தியானம் செய்கிறேன் என்று. மாணவன் மீண்டும் ஆர்வமாக கேட்டான், எதை இழக்கிறீர்கள் என்று. புத்தர் கூறினார், நான் கோபத்தை இழக்கிறேன், பதற்றத்தை இழக்கிறேன், பயத்தை இழக்கிறேன் மற்றும் கவலைப்படுவதையும் இழக்கிறேன் என்று. பிறகு மேலும் அவர் கூறினார், பலர் தியானம் செய்தால் ஏதாவது புதிதாக கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தியானத்தின் உண்மையான பயன் மனதை துன்பப்படுத்தும் கோபம், பயம், பதற்றம் போன்றவற்றை விடுவிப்பதில் தான் உள்ளது. மனதை பாரமாக்கும் எண்ணங்கள் நீங்கும் போது அமைதியும் மகிழ்ச்சியும் இயல்பாகவே நம் வாழ்க்கையில் மலரும் என்றார். நாம் இந்த தியானத்தை மிக எளிதாக பழக அஷ்டாங்க யோகத்தில் 8 படிகள் உள்ளன. அவை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி. அதாவது தியானம் 7வது இடத்தில் இங்கு உள்ளது. முதல் 2 படிநிலை இயமம், நியமம், முற்றிலும் ஒழுக்க கோட்பாடு. உணவில் ஒரு ஒழுக்கம், வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து ஆசனம் செய்து உடலை வலுப்படுத்த வேண்டும். அதன் பிறகு பிராணாயாமம் செய்து மூச்சை ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த 4 படிகளும் யோகத்திற்கு தன்னை தயார் செய்யும் நிலை. யோகத்தின் நோக்கம் ஆழ்ந்த தியானம். அதற்கு இனிவரு பயிற்சி மிக முக்கியமாகும். பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்பது மனம் அலைபாயும் தன்மையுடைய அதனை உள்முகமாக திருப்புவது பிரத்யாகாரம். தாரணை. மனதை ஒரு பொருளில் குவிய செய்வது. அதன் பிறகுதான் நாம் தியானத்தை பழக வேண்டும். பெரும்பாலானோர் யோகா என்றால் உடலை நீட்டுவது, வளைப்பது மற்றும் மன அமைதி என்பதையே நினைக்கிறார்கள். ஆனால் நவீன அறிவியல் இன்னும் ஆழமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. யோகா உடலை மட்டுமல்ல, மூளையையும் மாற்றுகிறது. சுவாச பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் தியானத்தின் மூலம் யோகா மூளை வளரவும், புதிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி மூளையை மாற்றவும் மற்றும் மூளை தன்னைத்தானே மறுசீரமைக்கும் திறனை செயல்படுத்துகிறது. இந்த செயல்முறை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது இன்று மனம், உடல் தொடர்பான ஆராய்ச்சிகளில் மிகவும் சுவாரஸ்யமான துறைகளில் ஒன்றாகும். நியூரோபிளாஸ்டிசிட்டி என்றால் என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது வாழ்நாள் முழுவதும் புதிய நரம்பியல் இணைப்புகளை உருவாக்கி தன்னை மறுசீரமைத்துக் கொள்ளும் மூளையின் அற்புதமான திறனாகும். மூளை நிலையான ஒன்றல்ல, அது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். புதிய அனுபவங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. நியூரோபிளாஸ்டிசிட்டியின் முக்கியத்துவத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். மூளை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, நினைவாற்றலை மேம்படுத்துவது, காயம் அல்லது நோயிலிருந்து மீள்வது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது போன்ற செயல்பாடுகள் அனைத்திற்கும் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அடிப்படையாக உள்ளது. ஆகவே யோகா போன்ற மனதையும் உடலையும் செயல்பட வைக்கும் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்தால் நமது மூளை மேலும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும் என்பது உண்மை. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அஷ்டாங்க யோகத்தில் உள்ள இந்த 8 படிநிலைகளை கடைபிடித்து வாழ்க்கையில் தியானத்தை செய்து நம் வாழ்க்கைக்கு தேவையான அமைதியையும் நோயில்லா வாழ்வையும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.